ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த படத்தில் பார்க்கக்கூடிய பூச்சியோட பேர் ஸ்டிங்க் பர்ட். அப்படின்னா துர்நாற்ற பூச்சி. ஸ்டிங்குனாலே துர்நாற்றம்னு மீனிங். இப்போ ஸ்டிங்க் பர்டுனா துர்நாற்ற பூச்சி. இந்த பூச்சி வந்து ஒரு கேடய வடிவத்தில் இருக்கும். அதனால் இந்த பூச்சிக்கு இன்னொரு பேர் கேடய வடிவ பூச்சி. இந்த பூச்சி வந்து நைட் டைமில் நம்ம வீட்டுக்குள்ளாடி வரும். இந்த பூச்சியை நம்ம அடித்தோன்னா இது உடம்புலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். நம்ம பொதுவாக கருப்பு கலரில் இருக்கக்கூடிய எல்லாமே கரிச்ச வெரைட்டியை சேர்ந்ததுன்னு நினைப்போம். ஆனால் இந்த பூச்சி வந்து அந்த மாதிரி கிடையாது. இது அடித்தனாலே பேட் ஸ்மெல் வரும். இதுக்காக உடம்புக்கு அடியில் ஒரு கிளாண்ட் இருக்குது. ஆனால் இது தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே மட்டும்தான் அந்த கிளாண்டில் இருந்து அந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வெளியில் விடும். அதனால தான் இந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. இந்த பேட் ஸ்மெல்லை உண்டு பண்ணதுக்கு அது வெளியேற்றக்கூடிய திரவம் நம்ம மேலே பட்டதுன்னா அலர்ஜியை உண்டு பண்ணும். இந்த பூச்சி டைரெக்டாக ஹியூமன்ஸ்க்கு எந்த ஆபத்தையும் உண்டு பண்ணாது. இந்த பூச்சி வந்து மழை காலங்கள்லேயும் குளிர்காலங்கள்லேயும் நம்ம வீடுகளை தேடி வரும். லைட் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வரும். இது சம்மர் சீசனில் மரங்களில் இருக்கக்கூடிய சாறுகளை தன்னோட ஊசி போன்ற கொம்புனால் உறிஞ்செடுத்து சாப்பிடும். ஃபுட் மெட்டீரியல்ஸையும் அதே மாதிரி தான் சாப்பிடும். இந்த ஸ்டிங் பக்கு வந்து மனுஷனுக்கு உபயோகமுள்ளதானா 90% உபயோகம் இல்லாதது. ஏன்னா நம்மளோட செடி கொடிகளை அழிக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த பூச்சியோட இயற்கை எதிரி யாருன்னு பார்த்தோன்னா சாமுராய் குளவி. அந்த குளவி இந்த பூச்சியை தன்னோட உணவாக சாப்பிடுது. அது மாதிரி இந்த பூச்சியோட முட்டையில் தன்னோட முட்டையிட்டு இந்த பூச்சி வளர்றதையும் கட்டுப்படுத்துது.